இன்னைக்கு புத்த பூர்ணிமா. புத்தர் என்பவர் வன்முறை ஏத்தவர். அதனாலதான் நாங்க வந்து போற நிப்பாட்டிட்டோம்னாரு. போதுமையா அதெல்லாம் வந்து ரீல் வந்து 2 நாள் ஆயிருச்சு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மீண்டும் மீண்டும் வந்து தேசத்தை இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நபராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இதுல வந்து டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற வார்த்தை இல்லை. அதே மாதிரி இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய பெயருமே இல்லை. ஏதோ இவரே வந்து பாகிஸ்தான் வந்து காலில் வந்து சரண்டர் ஆனது மாதிரியும் போனா போதுன்னு இவர் மன்னிச்சு விட்ட மாதிரியுமே வந்து வீராவேச உரைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்கிறான்னா அப்ப அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கணும்ல. இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில ஒரு அமெரிக்க அதிபர் வந்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா அதை வந்து சொல்ற. நேற்று ஒரு வலதுசாரி எல்லாம் வந்து டிவி டிபேட்ல வந்து பேசுறாரு. இந்தியா ஒரு பெரிய சூப்பர் பவர் நாடு, அது ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்றாரு. பொய் சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் வந்து அவரை வந்து மூடி மறைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா கபில் சிபல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வரிசையாக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் மோடியுடைய தொடர்ச்சியாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா வந்து செய்வதெல்லாம் பித்தலாட்டம், ஃப்ராடு. ஆனால் வந்து வீராவேசமான உரைகள் மூலம் வடை சூடுவதன் மூலம் எல்லாவற்றையுமே காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறார். இந்த வடைகள் எல்லாம் வடநாட்டில் ஈடுபடுமே தவிர தென்னாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈடுபடாது.